என்னடா இது புது டிஷ்ஷாக இருக்குது, ஜாமீன் வறுவல் அப்படின்னு யோசிச்சுட்டே போய் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம நிறைய வறுவல் பற்றி பார்க்க முடியும். வாங்க இப்போ ஜாமீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வடிவேல் சார் ஜோக் பார்த்துருக்கீங்களா? வாவல் மீன் கிடைக்குது, வஞ்சர மீன் கிடைக்குது, ஏன் சுறா மீன் கூட கிடைக்குதுனே, ஆனால் எந்த மார்க்கெட்லேயும் ஜாமீன் கிடைக்கவே இல்லைனே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால மீன் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ஜாமீன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது போல். எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், இந்த சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் எனக்கு என்னமோ ஓட்டைக்குள்ளே தான் சட்டம் இருக்குமோன்னு தோணுதுங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில வந்து இன்ஸ்டால வந்து ரவுடி ஆகும்ன்னு சொல்லிட்டு பசங்க போய் ஒரு ரவுடிய போட்டு தள்ளிட்டாங்க. அந்த ரவுடி பசங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு குடுத்தது ஒரு ரவுடி. அவர் மேல 40 கொலை கேஸ் வந்து நிலுவையில இருக்காம். அது மாதிரி இப்போ சென்னையில வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போய் 10வது மாடியில ஒரு பொண்ணுட்ட வந்து செயின பிடுங்க ட்ரை பண்ணியிருக்கான். அவன் மேல பார்த்தீங்கன்னா 20 கொலை கேஸு நிலுவையில இருக்கான். 3 போக்சோ சட்டம் வந்து நிலுவையில இருக்காங்க. பலே பைக் திருடன் 56 வயதில் 20 கேஸ் நிலுவையில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து நிலுவையில் இருக்குங்க. இந்த நிலுவையில் இருக்க கேஸ் எல்லாம் எப்போ செலவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஈஸியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காசு இருந்தால் போதும், ஒரு கொலை பண்ணிட்டா 3 மாதத்தில் ஜாமீனில் வந்துடலாம். ஒரு திருட்டு கேஸில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டா 2 மாதத்தில் ஜாமீனில் வந்துடலாம். போக்ஸில் மாட்டிக்கிட்டா 1 வருஷத்தில் ஜாமீனில் வந்துடலான்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்குங்க இந்த சட்டம். மீன் பிடிக்கிறத 45 நாள் தடை போகிற நம்ம சட்டம் ஜாமீன் கிடைக்கிறத ரொம்ப கஷ்டமாக்கிட்டா தப்பு பண்ணுறவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆட மாட்டாங்க தானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.